வணக்கம். உலகமே மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கிறது. நேபாளில் நடந்திருக்கக்கூடிய இயற்கை பேரிடர் ஒவ்வொருவருடைய நெஞ்சையும் உலுக்கி எடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நொடி வரையிலும் அதற்கான காரணம் என்ன என்பதை அறிவுலகம் கண்டுபிடிக்க திணறிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அல் ஜசீரா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். உங்கள் செப்டிக் டேங்கில் துர்நாற்றமா வழிந்து வருகிறதா? நோய் பரப்பும் கரப்பான் கொசு தொல்லையா? கவலை வேண்டாம், கிளீன் செய்ய லாரி வேண்டியதில்லை. பிரிஸ்டினோ வாரியர் செப்டிக் டேங்க் கிளீனர் ஒன்றே போதும். 1300க்கும் அதிகமான பேர் இன்னமும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து 100க்கும் அதிகமான பேரை காணோம், இங்கிருந்து அங்கே போனவங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. உங்களுக்கு தெரியும், இந்த இயற்கை பேரிடர் நடந்த இடம் அப்படிங்கிறது ட்ரெக்கிங்க்கு ரொம்ப ஃபேமஸ். உலக நாடுகளிலிருந்து மக்கள் அந்த இடத்திற்கு இதற்காக வருவது உண்டு. ஆனால் இப்போது தமிழ்நாட்டிலிருந்து இவ்வளோ பேரை காணோம். அல் ஜசீரா ஒரு தோராயமாக 1300ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நேபாளில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது சிரமம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்ம இந்தியாவில் ஆதார் இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது. அங்கே அந்த மாதிரியான அடையாள அட்டைகள் எல்லாம் இல்லாத ஒரு நாடு. அந்த நாட்டில் எத்தனை பேர் தவறி போயிருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறது பெரிய சிரமம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 5 மாதமாகத்தான் புதிய ஆட்சி அங்கே வந்திருக்கிறது இல்லையா? ஒரு மிகப்பெரிய அளவில் ஜென்சி தலைமுறையினர் அங்கு எடுத்த போராட்டம், அதன் பிறகு புதிய ஆட்சி வந்திருக்கிறது. அவர்கள் இதை எப்படி கையாளப் போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போது அவ்வளவு பெரிய அளவிலான ஒரு இயற்கை பேரிடர். இப்போ சுனாமி மாதிரியான விஷயங்களை நம்ம சில ஆங்கில திரைப்படங்கள், இப்போ தமிழில் கூட கமல்ஹாசன் அவர்களுடைய தசாவதாரம், அன்பே சிவத்தில் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சுனாமிக்கு இணையாக தண்ணீர் பெருக்கெடுத்து வருது, அவ்வளோ ஹைட்டில் பெருக்கெடுத்து ஒரு நேபாளுடைய ஒரு மிக முக்கியமான நகரத்தையே இல்லாமல் ஆக்குகிறது. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2025 இதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அதுக்கு அன்னைக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை, இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை, அது முழுமையாக உருகி ஒரு தடாகத்திற்கு வருகிறது. அந்த தடாகம் நிரம்பி அங்கே செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு டேம் மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே இந்த தண்ணீர் தேங்குகிறது. நாளடைவில் இந்த தண்ணீர் தேக்கம் அதிகமாகி அதனுடைய அந்த பழு தாங்க முடியாமல் அதை உடைச்சிக்கிட்டு வெளியே வருது. ஒரு 18 பேர் இறந்து போனாங்க. ஆனால் அன்றைக்கு சீனாவினுடைய முன்னெச்சரிக்கை காரணமாக குறைந்த அளவு மரணங்கள் தான் ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத சீனா கூட சொல்லலை. ஏன்னா திபெத்தை ஒட்டிய பகுதி, திபெத் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த நேரத்தில் சீனாவினுடைய முன்னறிவிப்பும் அங்கே இல்லாத காரணத்தினால ஒரு மிகப்பெரிய அளவிலான மக்கள் இழப்பு அங்கே ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அரசியல் புரசலாக வேறு சில செய்திகளும் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய அளவில் பூகம்பம் நடந்திருக்கலாம். பூகம்பத்தினுடைய எதிரொலியாகத்தான் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று, பெரும்பாலான சுற்றுப்புற தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உலகத்திற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேராபத்து அப்படின்னா அது இப்போ நாளைக்கு நாள் உலகத்தினுடைய பூமியினுடைய வெப்பம் அதிகரித்து வருகிறது. இப்போ எல் நினோன்லாம் நம்ம படிச்சுட்ருக்கிறோம். இந்த வெப்பம் அதிகரிப்பதன் காரணமாக பனிப்பாறைகள் உருகிறது, கடலுடைய நீர்மட்டம் அதிகரிக்கிறது. எப்போ மழை பெய்யுது, எப்போ வெப்பமாக இருக்க போகுது அப்படிங்கிறது யாராலையும் சரியாக கணிக்க முடியாத சூழல். அப்படியெல்லாம் நம்ம நிறைய படிச்சுட்ருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான பருவநிலை மாற்றங்கள் தான் இவ்வளோ பெரிய பேரிடரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த பருவநிலை மாற்றம் தான் இந்த இப்படிப்பட்ட இயற்கை பேரழிவுகளுக்கான காரணம்னு சொல்லும்போது 2 பேர் அதை மறுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் நம்முடைய பிரதமர் மோடி, இன்னொருத்தர் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப். மோடி பெரிய அறிவியலாளர் இல்லையா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெப்பம் எல்லாம் அதிகரிக்கலை, மனிதர்களுக்கு இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி குறைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு புதுமையான கண்டுபிடிப்பை மோடி அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார். ட்ரம்ப் சொல்கிறது என்ன அப்படிங்கிறது, ஏன்னா பெரும் முதலாளிகளுக்காக, உலகத்தினுடைய பெரும் பணக்காரர்களுக்காக காடுகள் அழிக்கப்படுகிறது, இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, ஆயுதங்கள் பெருக்கப்படுகிறது, அணு ஆயுதங்கள் கூடுதலாக உருவாக்கப்படுகிறது, அது சோதனை என்கிற பெயரில் கடலில் நிகழ்த்தப்படுகிறது. இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் நிலத்தில் அதிர்வுகள் உருவாகிறது. இப்படி பல காரணங்கள் இருக்குது. மனிதனுடைய பேராசை தான் இவற்றுக்கெல்லாம் காரணம். ஆனால் பாதிப்பு என்று வரும்போது அதனால் யார்
சிக்கலுக்குள்ளாகிறாங்க. ஏழைகள், நடுத்தர மக்கள் தான் அதில் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்போ நேபாளில் நடந்திருக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடர், அதனுடைய வீச்சு உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்களிலும் எதிரொலித்திருக்க வேண்டியது. நல்ல வேளை எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் சேர்ந்து மக்களை கவனமாக இருக்கச் சொன்னதன் காரணமாக மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வருது. என்ன அப்படின்னா, நேபாளிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் நீங்கள் பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்துலேயும் கண்டகி, நாராயணின்னு சொல்லக்கூடிய 2 மிக முக்கியமான ஆறுகள், இந்த ஆறுகளில் வந்து கலக்குது. அப்போ இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்தது அப்படிங்கிறது உடனே ஊடகங்கள் உஷாராயிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் மிக முக்கியமாக அந்த பிரச்சனையை வந்து ஆளும் கட்சிகிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. இதனுடைய விளைவாக இந்த 2 ஆறுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விரைவாக அங்கிருந்து மாற்றப்பட்டார்கள். அதனால் மிகப்பெரிய அளவிலான ஆபத்து தவிர்க்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கு ஊடகங்களில் செய்தி வருகிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இயற்கை பேரிடரும் போதும் நம்ம எல்லாம் அதை வந்து டிவியில் பார்க்கும்போதோ அல்லது செய்தியாக படிக்கும்போதோ ஐயோ இப்படி நடந்துருச்சு, உலகமே இப்படி என்ன மாதிரி இருக்குது அப்படி இப்படின்லாம் நம்ம பேசுகிறதோட கடந்து போயிடுறோம். இயற்கையை பாதுகாப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொருத்தருக்கும் அதில் பங்கு இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருடைய அன்றாட செயல்லையுமே இயற்கை பாதுகாப்போடு தொடர்புடைய பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அப்போது இந்த பூமியை காப்பாற்றுவது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான வேலை. இதை வந்து நீங்கள் பெரிய அளவில் இதை இன்னும் நல்லபடியாக மாற்றணுங்கிறதில்ல, இப்படியாவது நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் இப்படி கொண்டு வந்து சேர்த்தலாம், நம்ம இப்படியாவது வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ அதை பெரிய அளவில் சேதப்படுத்தாமல் இந்த நிலைமையிலாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் அதை நாம் செய்கிறோமா என்பதை விட இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார வெறி பிடித்த கார்ப்பரேட் அரசுகள் இதை கொஞ்சம் கூட கண்டுக்கல அப்படிங்கிறதா இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர்களுக்கான காரணம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.